லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் வணக்கங்க. இப்போது ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, ராகு இருக்கும் வீட்டதிபதி ராகுவை யாருமே பார்க்கல, அப்படி இருந்தால் அந்த ராகுவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இப்போ அவர் கேட்குறாரு. ராகு வந்து நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ராகு இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி ஆகிருக்கிறாருங்க. அப்படி இருந்து அந்த ராகுவோடைய திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராகு இருக்கு வீட்டதிபதி இப்போ அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 23/9/1974 அப்படிங்கிற கிரக அமைப்பு, 23/9/1974 அப்படிங்கிற கிரக அமைப்பில் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, விருச்சிகத்தில் ராகுங்க. ராகு இருக்கும் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து கன்னியிலங்க, கன்னி லக்னம்ங்க. கன்னி லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும், 2ஆம் வீட்டில் லக்னாதிபதியான புதன், 3இல் ராகு, 4இல் சந்திரன், 5இல் யாரும் இல்லை, 6இல் குரு, 7இல் யாரும் இல்லை, 8இல் யாரும் இல்லை, 9இல் கேது, 10இல் சனி, 11இல் யாரும் இல்லை, 12இல் சிம்மத்தில் சுக்கிரன். இப்படி இருக்க இந்த ராகுவை யாருமே பார்க்கலைங்க. ஆனால் இந்த ராகு இருக்கும் வீட்டதிபதியான செவ்வாய் கன்னியில் இருக்கிறார், சூரியனோட சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கும்பொழுது இந்த ராகு திசை, இந்த ராகுவை சனி பார்க்கலைங்க, 6, 8 வந்துட்டாங்க. செவ்வாயும் பார்க்கல, ஏன்னா 4, 7, 8 பார்வை பார்ப்பாங்க, அதுவும் பார்க்கல. அப்படிங்கிறப்ப இந்த ராகுவை சனியும் பார்க்கல, செவ்வாயும் பார்க்கல, குருவும் பார்க்கல, ஒரு வகையில் குருவும் பார்க்கல, யாருமே பார்க்கல, சுக்கிரனும் பார்க்கல. இப்படி இருக்க இந்த திசை எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொல்லுவோமே, சனி பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, இப்படி இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பேசுகிற மாதிரி அவர் கேட்குறாரு. ராகு இப்படி இருக்கும்போது இப்போ ராகு திசையில் ராகு புத்தி, அவருக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குது. 2025 ராகு திசையில் குரு புத்தி இப்போ நடந்துட்டு இருக்கு அவருக்கு. அப்படி வரும்போது இந்த ராகு திசை, இந்த ராகுடைய நிலைமை என்ன, அவர் தான் கேட்குறாரு, நிலைமை என்ன அப்படின்னு வரும்பொழுது, ராகு இருக்கும் வீட்டு அதிபதி, நான் ஏற்கனவே ஒரு லக்னத்துக்கு சொல்லுவேன், லக்னத்துக்கு ஆகாதவங்க வீட்டில் ராகு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு லக்னத்துக்கு ஆகாதவங்க வீட்டில் ராகு இருந்தால் அது யோக பலன்களை பண்ணாது. இருந்தாலும் சில லக்னங்களில் ஆகாத வீடுகளாக இருந்தாலும் நல்ல நிலைமையில இருந்தால் நல்லதாக பண்ணவும் சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் 3 எட்டுக்குடையவர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். கன்னி லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் 3 8 செவ்வாய். அந்த 3 8 செவ்வாயினுடைய வீட்டில் இந்த ராகு இருக்கிறார். அப்போ இவர் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். 3 8 இந்த லக்னத்திற்கு ஆகாத வீட்டில் ராகு இருக்கக்கூடாது தான். அப்படி இருந்து அந்த ராகுவை செவ்வாய் சனி பார்த்தா ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் யாருமே பார்க்கல அப்படிங்கிறப்ப மோசம் இல்லை, இப்படி தான் நம்ம பலன் எடுக்கணும், ரொம்ப மோசம் இல்லை. இருந்தாலும் இந்த ராகுவுக்கு 6, 8, 12 யார் இருக்கிறான்னு பார்க்கணும். மற்றபடி மற்ற கிரகங்களுடைய நிலைமை எந்த மாதிரி வருது, இந்த 3 8 பலன்களை இந்த ராகு எடுத்து செய்யலாம், அது ஒன்று இருக்கு. அதனால தான் இந்த 3 8 8ஆம் இடத்தோட ராகு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி வரும்பொழுது இந்த 8ஆம் இடத்தோட தொடர்பு கூடாதுங்கிறதுனால அது உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகுவால். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ராகுக்கு வீட்டதிபதி ஆட்சியோ இல்லை, உச்சமோ கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த ராகு இருக்கும் வீட்டதிபதி செய்ய வேண்டியதை சில பண்ணுற பலன்களை, நல்ல பலன்களை விட்டுட்டு கெடுபலன்களை அவர் பண்ணிட்டாருன்னா அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில இருந்துட்டால் அந்த கெடுபலன்கள் வராது. ஆனால் மற்ற கிரகங்கள் வேறுடைய பார்வையில் இருந்தால் அதனுடைய செயல்கள் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பண்ண வேண்டியதை இந்த ராகு பண்ணுவார். அப்படி வருதா, எப்படி இருக்கு, இப்போ ராகு திசை எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும் நான் சொன்ன பார்த்தீங்களா, கன்னி லக்னம், லக்னத்தில் 23/9/1974 கணக்குப்படி லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும், 2இல் புதன், 3இல் ராகு, 4இல் சந்திரன், 5இல் யாரும் இல்லை, 6இல் குரு, வக்ரம், 7இல் யாரும் இல்லை, 8இல் யாரும் இல்லை, 9இல் கேது, 10இல் சனி, 11இல் யாரும் இல்லை, 12இல் சுக்கிரன். இப்போ இவருக்கு ராகு திசையில குருபதி தான் நடந்துட்டு இருக்கு. ராகுச குருபதி தான் இவருக்கு போயிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கும்போது 2025 ராகுச குருபதி தான். ராகுசல சனி புத்தி எப்போ வருதுன்னா 2028 30 வந்து ராகுச சனி புத்தி வருது. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இந்த ராகு இருப்பது 1 2 3 4 5 6 7 8 3 8 இந்த லக்னத்திற்கே சுத்தமாக ஆகாதவர்கள் இந்த செவ்வாய், ராகு இல்லை, இந்த செவ்வாய் 3 8 சுத்தமான கெட்டவர். இந்த கெட்டவர் போய் லக்னத்தில் உட்காந்து லக்னத்தை கெடுக்கிறார். இதுதான் இதில் முதல்ல பார்க்கணும்.
செவ்வாயுடைய நிலைமை பார்த்துட்டு தான் ராகு போகும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் அது புரியும். அதாவது லக்னத்தை போய் முதல்ல கெடுக்கிறார். லக்னத்தில் சும்மா கெடுத்தாலும் பரவாயில்ல, சூரியனை சேர்த்து வச்சு கெடுக்கிறார். அப்போது இந்த லக்னத்துக்கு இவங்க 2 பேர் யார்? 8, 12 கூடையவர்கள். 8 கூடைய செவ்வாயும் 12 கூடைய சூரியனும் சேர்ந்து லக்னத்தில். அப்படி இருக்கும்போது இந்த லக்னாதிபதியை அதிக கோபக்காரராக ஒரு செயல் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை வழங்கிவிடாமல் முன்கோபமாகவும், அதாவது சொல்கிறது எப்படி சொல்கிறது, ஒரு பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய நிலைமையில் இந்த லக்னத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. இவங்க பேசினாலே பிரச்சனையாகும். அந்த மாதிரி கிரக அமைப்பு சூரியன் செவ்வாயும் லக்னத்தில் இருப்பது, அதுவும் இந்த லக்னத்திற்கு 8, 12 கூடியவர்களாக இருப்பது. இப்படி இருந்து இந்த ராகு இருக்கும் வீட்டறிவு, ராகுவை சனி பார்க்கலைங்க, 6, 8 மறைச்சிட்டாங்க. செவ்வாய் பார்க்கலைங்க, செவ்வாய் 4 பார்வை சந்திரன் தான் பார்க்கறாரு, 7, 8 தான் பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது செவ்வாயும் பார்க்கல, சனியும் பார்க்கல. இப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல லக்னாதிபதியை எடுத்துக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இவருடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் கெடுத்தாலும் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில இருக்காரு. அப்படிங்கிறப்போ இவரால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற நிலைமையில லக்னாதிபதி நல்ல நிலைமையில புதன் தனிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அப்படியே படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயும் நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன். 2ஆம் இடத்துல அதுவும் துலாத்தில் இருக்கிறது நல்ல யோகா அமைப்பு. அந்த புதனை குருவும் பார்க்கிறார். அப்போ லக்னாதிபதிக்கு பலம் இருக்கு, லக்னத்திற்கு தான் சரியில்லை. அப்படி இருக்கும்போது லக்னாதிபதி பலமாக தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த ராகு திசை வரும் பொழுது இவருடைய ராகு திசை சுய புத்தி, ராகு திசை குரு புத்தி எல்லாம் நல்லா இருக்கும். ராகு திசை சனி புத்தியும் ராகு திசை செவ்வாய் புத்தியும் தான் பிரச்சனை வரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3, 8 கூடையவராக ராகு வருது. 3, 8 கூடைய செவ்வாயுடைய வீட்டில் ராகு இருக்காங்க. இவங்களுடைய பலனை தாங்க அவர் வழங்குவாரு முதல்ல. அதாவது சுத்தமாக இருக்கிறதுனால ராகு திசை சுய புத்தியும் குரு புத்தியும் நல்லதுதான் பண்ணும், கெடுதல் பண்ணாது. ஆனால் அந்த ராகு திசை சனி புத்தியும் செவ்வாய் புத்தியும் இவருக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்த்துக்கோங்க, செவ்வாய் 1, 2, 3, 4ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். சனி 7ஆம் பார்வையாக சந்திரன். மொத்தத்தில் சந்திரனை 2 பாவக்கிரகங்களும் பார்க்குறாங்க. யாரு? 6, 8 கூடையவர்கள். 6, 8 கூடையவர்கள் சேர்ந்து சந்திரனை உடல் காரகனை பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சந்திரன் நின்ற ராசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராசியை 2 பாவக்கிரகங்கள் பார்க்குது. அது யாரு? உடல் காரகனை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி அம்மா தாய்ஸ்தானமும் சந்திரன் தான், 4ஆம் இடமும் அதுதான். அப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு 7, அதாவது ராகு திசை சனி புத்தி இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 6, 1, 2, 3, 4, 5, 6, 6, 8ஆக ராகுவும் சனியும் சஷ்டாசமாக வரும் பொழுது இவங்களுக்கு ராகு திசை சனி புத்தியில இவர் சந்திரனை பார்த்து செவ்வாயும் சந்திரனை பார்க்கும் பொழுது 6, 8 கூடைகள் சேர்ந்து பார்க்கும் பொழுது உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கும் பொழுது ராகுவுக்கு 8இல் சனி வந்திருக்கார். இதைத்தான் நம்ம வாசிக்கணும். இந்த மாதிரி புத்திகள் தான் கெடுதல் பண்ணுமே ஒழிய மற்ற புத்திகள் ரொம்ப கெடுதல்களை பண்ணாது. அப்படி வரும்பொழுது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் சம்பந்தப்பட்ட வகையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயம் ராகு திசை நடக்கிறதுனால துர்க்கைக்கு விளக்கு போடுறது நல்ல யோக பலன்களை கொடுக்குங்க. நல்ல அது கெடுபலன்கள் வராம நம்மளால பார்த்துக்க முடியும். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பாதிகளை ராகு திசை சனி புத்தியும் ராகு திசை செவ்வாய் புத்தியும் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமையில விளக்கு போடுறது ரொம்ப நல்ல யோகா அமைப்புகளை கொடுத்துரும். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த ராகுவுக்கு 8இல் இருக்கிற சனி திசை வரும்பொழுது அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாய் திசை இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்க பாதிப்புகள் வருது, தலை நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் இங்கே 4ஆம் இடமான நுரையீரல் சம்பந்தப்பட்ட வகையில், அதுக்கெல்லாம் அதுக்கடுத்தபடியாக தலை சம்பந்தம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட, அதுக்கடுத்து முழங்கால் வலி 10ஆம் இடத்தில் சனி வருவதால் இந்த 3க்குள்ள ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கும், வேற ஒன்றும் கிடையாது, டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கும். அதனால இந்த ராகு திசை சனி புத்தி ராகு திசை செவ்வாய் புத்தி மட்டும்தான் இவங்களுக்கு சுமாராக இருக்கும். மற்றபடி இந்த ராகு திசை பெரிய கெடுபலன்கள் கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ராகுவை யாரும் பார்க்கல. இந்த இவங்க 3 பேர் காம்பினேஷனால இந்த ராகு 3, 8 கூடிய வீட்டில் இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த பாதிப்பு கொடுப்பாரு. மற்றபடி இந்த ராகு பெரிய கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். 3இல் இருக்கும் ராகு நல்ல பலன்களை தான் வழங்குவார். இந்த ராகு இருக்க வீட்டை செவ்வாய் இங்கே சூரியனோட நல்ல மேல தான் இருக்காரு, அவரும் நல்லா தான் இருக்காரு, லக்னாதிபதி தான் கெடுக்கிறார். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாதிப்புகளை அது கொடுக்காது. அதே சமயம்
சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால இவர் முன்கோபமான ஆளுகளாக கொண்டு வரும். அதுக்கு அடுத்தபடியாக நான் சொன்னது ராகுஜெய சனி புத்தி, ராகுஜெய செவ்வாய் புத்தி மட்டும்தான் இந்த திசையில் பிரச்சனைகள் வரும். மற்றபடி பாருங்க, அந்த குரு பாருங்க 1 2 3 4 5ஆம் பார்வையாக 5ஆம் அதிபதியை பார்க்கிறார். 6 7ஆம் பார்வையாக 9ஆம் அதிபதியை பார்க்கிறார். 8 9ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்கிறார். அப்போ 1 5 9 கூடிய 3 பேரையும் குரு பார்க்கிறார். அவர் நல்ல அமைப்பு ஜாதகத்துக்கு. குரு வந்து 3 பேரையும் பார்க்கிறார். 3 பேருமே நல்ல பவரா ஆயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், அப்புறம் சரியாயிடும். அந்த பார்க்க வேண்டியது ராகுஜெய சனி புத்தி, ராகுஜெய சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி. ராகுஜெய சனி புத்தி, ராகுஜெய சூரிய புத்தி, ராகுஜெய சந்திர புத்தி, ராகுஜெய செவ்வாய் புத்தி. சந்திர புத்தியில் எப்படி இருக்குன்னா ரொம்ப இருக்காரு, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் ராகுஜெய சூரிய புத்தி, செவ்வாய் புத்தியும் உடம்பு சம்பந்த பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் துர்க்கைக்கு விளக்கு போடுறது, ராகுவுக்கு காலகஸ்தி போயிட்டு வர்றது நல்ல யோகா அமைப்புகளை அந்த நேரத்தில் கொடுக்கும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக ராகு நல்லா இருக்காங்க எல்லாத்தையும் நல்லா பண்ணிடுவாரு அப்படின்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அதில் வர்ற புக்திகளில் 6 8 வந்துட்டாலும் பிரச்சனை. அந்த 6 8 கூடவர்கள் வீட்டில் இருந்துட்டு 3 8 கூடவர்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த சனியும் செவ்வாயும் சந்திரனை பார்க்கறது பிரச்சனை. இப்படி வரும்பொழுது தான் இந்த கால்குலேஷன்ல பிரச்சனை. இந்த மாதிரி அமையக்கூடாது. ஆனால் இந்த ராகு தனித்திருப்பது ஒரு வகையில் நல்லதுதான், பெரிய பாதிப்பு